வெல்கம் டு மணி மார்க்கெட் தமிழ். நான் உங்கள் கோகுல். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு 3 ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனலிசிஸ்னால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நான் இந்த ஸ்டாக்கை யாருக்கும் வாங்கவோ விற்கவோ நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேமார்ட். ரேமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது ஸோ புல்லிஷாக தான் இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போயிருக்காங்க. ஸோ மேலே போனவங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேண்டில் வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் அதாவது இது நாளைக்கு இந்த 1924 30 கிராஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க பை பண்ணலாம். ஸோ பை பண்ணீங்க அப்படின்னா 2024 ஒரு டார்கெட் ஆகும். 2236 ஒரு டார்கெட்டாகவும் உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஏன் நான் இதை சொல்றேன்னா இது வந்து வால்யூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தாலும் வால்யூம் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இதை பார்த்துங்க. ப்ளஸ் இந்த டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து மேலே போயிட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடென்ஸை மேலே இவங்க போகல. ஆர் லெவல் இது எப்போ கிராஸ் பண்ணுறாங்களோ அடுத்து நீங்கள் பை எடுங்க. பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 டார்கெட்டை ஈஸியாக அவங்க டச் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெண்டாவது ஸ்டாக் என்ன அப்படின்னா டாடா எலக்ஸி. ஸோ டாடா எலக்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சார்ட்டில் இவங்க வந்து சப்போர்ட் லெவலை டச் பண்ணிட்டு தான் இப்போ மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பை டார்கெட் எந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ 7964 இந்த இடத்துல வந்தோன்னா பை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 2 டார்கெட் கொடுக்கலாம். 8883 9172 இதுக்கு 2 டார்கெட் கொடுக்கலாம். நான் ஏன் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன் அப்படின்னா வீக்லி பேட்டர்ல பாருங்க. பாருங்க வீக்லியில பார்க்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 சப்போர்ட்ல டச் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல ஏறுறாங்க. ஸோ இப்போ இந்த லெவலை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர் லெவல் இருக்கு. இந்த ஆர் லெவலை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க அடுத்த 2 டார்கெட்டுக்கு இவங்க போகலாம். சரிங்களா? இது ரெண்டாவது ஸ்டாக். ஸோ மூணாவது ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்ல இவங்க இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரி லெவல் அப்படின்னா இந்த 521 இவங்க எப்போ கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடில் 535 இதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் சாரி இந்த ஆர் லெவலில் ரெசிடென்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இவங்க 538 போவாங்க. ரெண்டாவது டார்கெட்டை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 657 போவாங்க. மூணாவது 725 இந்த 720க்குள்ள இவங்க வந்து இவங்களோட அடுத்த இதாக இருக்கும். ஸோ இதை டெய்லி இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ டெய்லி இதில் இவங்க வந்து இந்த இடத்துலயே வந்து காசு ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபர் சைடாக நீங்கள் இந்த இடத்த பை பண்ணுங்க. ஸோ 538 பை பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட்டு. 586 போகும். ரெண்டாவது 657 போகும். ஸோ மூணாவது 725 வரைக்கும் இவங்க போகலாம். அதாவது 720 725 வரைக்கும் இவங்க போகலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஸ்டாக் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இது எல்லாமே சப்போர்ட் லெவல் வந்து அடுத்தடுத்து மேலே பிரேக் ஆகி தான் மேலே போகிறாங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு பார்த்துட்டு உங்களோட ஓன் அனலிசிஸை பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்கவோ விற்கவோ நான் உங்களுக்கு எந்த ஒரு டெசிஷனும் நான் சொல்லலை. ஸோ இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.